வேறுபட்டு இருக்கலாமே தவிர பிறப்பில் நம்மெல்லாம் யார் எல்லாம் ஒரே அப்பனுக்கு பிறந்த ஆளுக்குன்னு சொல்லி இஸ்லாம் வந்து இந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லுது. எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. இத இப்படி சொல்லல, யாரும் இவ்வளவு அழுத்தமா சொல்லல, இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை. இப்படி சொல்லித்தான் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாம எல்லாரும் சகோதரர்கள் என்பதை செயலிலும் இஸ்லாம் செய்து காட்டுகிறது. அதான் இன்னைக்கு தேவை உலகத்துக்கு. உலகளாவிய சகோதரத்துவம் தான் தேவையா இருக்கிறது. இஸ்லாம் எப்படி செய்து காட்டுகிறது? இப்ப நம்ம நாட்டில் வந்து மனிதர்கள் வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் கூறு போடப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களை வந்து நீ வசந்த ஜாதிக்காரன், நாங்க ஒரு நடுத்தரமான ஜாதி, நாங்க அதுக்கு கீழே உள்ள ஆளு, நீ மட்டும், நீ எல்லாத்துக்கும் கீழே உள்ளவன், உனக்கு எதுலையும் சேர்க்க இயலாது என்ற மாதிரி எல்லாம் மனித குலத்தை வந்து நம்ம நாட்டில் வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில், வர்ணத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தி வைத்திருக்கிறோம். நீங்க நாகரிகத்தின் உச்சிக்கு போய்விட்டதாக சொல்லுகிற ஐரோப்பிய மேலை நாடுகளுக்கு போனீர்களே, ஆனால் அங்க தோளுடைய கலரை வச்சுக்கிட்டு வித்தியாசப்படுத்திருக்கலாம். அவனை வேறுபடுத்துறான். நாங்க வெள்ளையா இருந்தா நாங்க சிறந்தவங்க, நீ நீக்கிறோ கருப்பா இருந்தா நீ வந்து மட்டமானவன் என்று சொல்லி இன்னைக்கு நாகரிகத்துக்கு உச்சிக்கு போயிட்டாங்கிறான். அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளையா இருக்கிறவன் சிறந்தவனாகவும் கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவனாகவும் கருதப்படுகிறான். அவனுக்கு தனி பள்ளிக்கூடம், இவனுக்கு தனி பள்ளிக்கூடம், அவனுக்கு தனி மருத்துவமனை, இவனுக்கு தனி மருத்துவமனை என்ற மாதிரி எல்லாம் தனி குடியிருப்புகளே தனித்தனியாக இருக்கிறது. வெள்ளையன் தப்பு செய்தானையானால் அவனை பிடிக்கிற போலீஸ்காரன் அடிக்க மாட்டான். கருப்பன் தப்பு செய்தானையானால் நாயை விட்டு கடிக்க விடுவான். டிவிலாம் பாத்தீங்களா? ஒரு நீக்குரோவை சேர்ந்த ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா காவல்துறை பிடிச்சிட்டு போய் அவனை நாயை விட்டு கடிக்க விடுற காட்சிகள் எல்லாம் அவ்வளவுக்கு நிறவெறி தலைவிரித்து ஆடுகிறது. எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது சொன்னா, அந்த எப்படி வேலை அந்த ஆடுது என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலகத்தில் மிகச்சிறந்த குத்துச்சண்டை சாம்பியனாக இருந்தவர் கேசியஸ் கிளே பலமுறை உலக சாம்பியனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு எப்படி நம்ம கிரிக்கெட் பைத்தியம் முடிச்சு நம்ம ஆளுக்கு அலைகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குத்துச்சண்டை பைத்தியம் முடிச்சுன்னு அலைஞ்சாங்க. கிரிக்கெட் அவ்வளவு பிரபலியமாகல. அந்த உலக குத்துச்சண்டை நடக்குதுன்னா எல்லாருமே அந்த பேப்பர் பார்த்துட்டு இருப்பான். டிவிலாம் இப்ப கிடையாது, ரேடியோ தான். ரேடியோவில் உட்காந்து கேட்பான், அந்த முதல் ரவுண்ட்ல அவர் இத்தனை குத்து விட்டாரு, அத்தனை குத்து விட்டாருன்னு சொல்லி இதை உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு கிறுக்கு பிடிச்சி நாங்கெல்லாம் சின்னவர்களா இருக்கும்போது குத்துச்சண்டைக்கு மாதிரி அந்த கிரிக்கெட் பைத்தியம் மாதிரி குத்துச்சண்டை பைத்தியமா இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து கேசியஸ் கிளேங்கிற அமெரிக்காவை சேர்ந்த நீக்ரோ கருப்பர் அவர் குத்துச்சண்டை சாம்பியன் ஆகுறார், மீண்டும் சாம்பியன் ஆகுறார், மீண்டும் சாம்பியன் ஆகுறாரு. இப்படி தொடர்ந்து உலக குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தும் கூட அமெரிக்க வெள்ளை அரசாங்கம் கருப்பர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை இழிவுபடுத்தியது, அவரை வந்து மட்டப்படுத்தியது, அவரை கட்டாயத்தில் ராணுவத்தில் சேருமாறு வற்புறுத்தியது. இவனை வந்து புகழடைய விடக்கூடாது, ராணுவத்தில் கட்டாயப்படுத்தணும்னு சொன்னா இந்த யுத்தத்தில் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லி அவனை வந்து நிர்பந்தப்படுத்தியது. அவ பார்த்தான், இவ்வளவு பெரிய உலகத்தில் என்னைய தெரியாத ஆள் யாரும் இல்ல, அவ்வளவு பெரிய ஸ்டாரா நான் உயர்ந்திருக்கிறேன், என்னைய வந்து இந்த பாடுபடுத்துறாங்களே என்று சொல்லி இந்த நிறவரியிலிருந்து நான் மீள்வதாக இருந்தால் அதுக்கு ஒரே வழி எல்லா மனுஷன் அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம்ங்கிற சித்தாந்தம் தான் என்று சொல்லி இன்னைக்கு முகமது அலி கிளையாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேசியஸ் கிளையாக இருந்தவர் அவ்வளவு புகழுடைய உச்சிக்கு போனால் கூட அவருக்கு முத்திரை தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன், மட்டமானவன் என்று குத்தப்பட்ட முத்திரையை நீக்க முடியவில்லை. இஸ்லாம் வந்து நீக்கி காட்டு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் தான் ரொம்ப நாகரிகத்துக்கு வழிகாட்டிங்கிறாங்க. இதுல வழிகாட்ட காணாம இதுல வந்து அந்த நிறவரியை கடைபிடிக்கிறாங்களே தோல்டைய நிறத்தை வைத்துக் கொண்டு, அவ்வளவு வேணாம். நம்ம நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க, அதை நம்மளும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மள உள்ளவர்களும் நடுத்தர ஜாதி நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு அப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதி என்று நம்ம நாமே சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, இவன் மட்டமானவன், இவன் கேவலமானவன் என்று நினைக்கிறோம். அது எந்த அளவுல இருந்தது என்று கேட்டால், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை, ராணுவத்துறைங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு துறை. அந்த துறைக்கு ஒருத்தர் மந்திரியா வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாபுஜி ஜெகஜீவன் ராம். பாபுஜி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை மந்திரி வரைக்கும் வந்தார். எவ்வளவு பெரிய பதவின்னு பாத்தீங்களா? பிரதமருக்கு அடுத்த போஸ்ட் அன்னைக்கு இலாக்காவை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி வரைக்கும் அவர் வந்தார். ஆனால் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்து விட்டார், இழிந்தவராக கருதப்பட்ட குலத்தில் பிறந்து விட்டார். அவ்வளவு உயர்ந்த பதவி அடைந்த ஒருத்தர் ஒரு காந்தி சிலையை திறந்து வைக்கிறார். மகாத்மா தேச விடுதலைக்காக பாடுபட்ட காந்திஜி அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறார். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா?
இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திறந்து வைத்த சிலையை தீட்டுப்பட்டு விட்டது என்று அதுக்கு சடங்கு நடத்திவிட்டுத்தான் மற்றவர்கள் மாலை போட்டார்கள். அப்ப என்ன, நீங்க பாதுகாப்புத்துறை பிரதமராக கூட நீங்கள் ஆகலாம், மனிதனாக முடியல. பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் பாதுகாப்புத்துறை ராணுவ மந்திரி ஆகுறாரு, மனுஷன் ஆகல, மனுஷனை மதிக்கலையே, மனிதனாக முடியவில்லை, மனிதனுக்குரிய மதிப்பை பெற முடியவில்லை. இப்படி தாண்டவம் ஆடுது பாக்குறீங்களே. இதையெல்லாம் மிஞ்சிய ஒரு காலத்தில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. இப்ப நம்ம பாக்கிறோமே பாபு ஜெகஜீவன் ராமையும் கேசிஎஸ் கிளையையும், இதை விட மோசமான ஒரு சமுதாயத்திற்கு தான் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் இப்படித்தான் மக்களை நடத்தினார்கள். நீக்ரோக்களை ஒரு மாதிரியா நடத்தினார்கள். குறைசி என்ற குலம் தான் உயர்ந்த குலம், அதுதான் நபிகள் நாயகம் கூட பிறக்கிறாங்க. எந்த குறைசிங்கிறது உயர்ந்த ஜாதி என்று அன்னைக்கு நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த ஜாதியில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? நாங்க தான் பிறப்புல உசந்தவங்க, எங்களுக்கு நிகரா யாரும் கிடையாதுன்றான். மற்றவன் எல்லாம் மட்டமானவன் தாழ்ந்தவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சமுதாயத்தில் பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மன்னரையும் அடிமையையும் ஒரு வரிசையில ஒன்னா பள்ளிவாசல் நிக்க வச்சாங்க. பிலால் என்ற நீக்குரோவை பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கிற பொறுப்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் அவர்களை யாராவது சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பிலாலை கேட்டுதான் உள்ளே போக முடியும். அவர்தான் பிஏ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தரங்க செயலாளர் என்ற அளவிற்கு அந்த நீக்குரோவை, அந்த இரண்டாந்தர குடிமகனாக கருதப்பட்ட பிலாலுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அப்ப இந்த மனிதன்கிற சகோதரன்கிற வார்த்தையை சொல்வது யாருக்கு எளிது, செஞ்சு காட்டுவது கஷ்டம். இஸ்லாம் அதை செஞ்சு காட்டுது. இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது, அடே சகோதரன் சொல்லிட்டு சும்மா இருக்காத, சகோதரன் தான். ஒரு தட்டுல 2 பேரும் சோத்து போட்டு திண்டா தான் நீ சகோதரன் அர்த்தம். சகோதரர்களே, இது ஓட்டு பொறுக்கிற எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம், பெரிய விஷயமா? மேடையை போட்டுட்டு ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி எவன் வேண்டாம்னு சொல்லலாம். இதை சொல்வது அல்ல பிரச்சனை, செய்ய இயலுமா? நபிகள் நாயகம் அவர்கள் இதை செய்வதற்காகத்தான் அடிக்கப்பட்டார்கள். அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், ஊரை விட்டு ஓடினார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தான் சார்ந்திருக்கிற இந்த ஜாதி செய்கிற அக்கிரமம், இந்த ஜாதி செய்கிற அநியாயம், அடக்குமுறை தவறு என்று முழங்கி அந்த தாழ்ந்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் தோளில் கையை போட்டார் பாருங்க. அது பிடிக்காமத்தான் அவர்களுடைய சித்தப்பன், பெரியப்பன், மாமா இவன்கள் எதிர்த்தார்கள். நபிகள் நாயகத்தை எதிர்த்தால் யார் வெளியிருந்து வந்து எதிர்த்தாங்களா? நபிகள் நாயகத்துடைய சித்தப்பா, பெரியப்பா எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள்? கோடாரி காம்பா வந்து தொலைச்சிட்டானே, நம்ம எவ்வளவு அந்தஸ்தோட இருந்தோம், எவ்வளவு கௌரவமா இருந்தோம், நமக்கு முன்னாடி கை கட்டி நின்றாங்களே, இப்ப 2 பேரும் கையில தோல் கை கோர்த்துட்டு போறாரு. இவரு அநியாயத்துக்கு நம்ம குலப்பெருமையை கெடுத்துட்டாரே. இந்த மாதிரியான ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்றுதான் நபிகள் நாயகம் அவர்களை விரட்டினார்கள். விரட்டினாலும் அதைத்தான் சொன்னார் நபிகள் நாயகம். அடிக்கப்பட்டாலும் அதைத்தான் சொன்னார். சொத்து சுகங்கள் இழந்தார், அதைத்தான் சொன்னார். பல உயிர்களை இந்த கொள்கைக்காக பலி கொடுத்தார், அப்போ அதைத்தான் சொன்னார். வளையல நெல்லியல, இந்த மக்களை சகோதரர்கள் ஆக்காமல் ஓய மாட்டேன் என்று சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்திலும் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, ஒரு நேரத்திலும் அதுல வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. ஒரு நேரத்திலும் வசந்தவன் தான், தாழ்ந்தவன் நீ இல்ல, என்னப்பா நீ இல்ல, யார் உனக்கு தெரியும், அப்பன்னு தெரியாதா என்று பேசுவோமே, அந்த மாதிரி பேச்சுகளுக்கான வாசலை எல்லாம் இருக சாத்தினார் நபிகள் நாயகம் அவர்கள். அப்ப இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தியில முக்கியமான செய்தி இதுதான். என்ன செய்தி? இதான் இன்னைக்கு தேவை. மற்ற சித்தாந்தங்கள், வழிபாட்டு முறைகளை எல்லாம் விட இன்னைக்கு உலகத்துக்கு முக்கியமா தேவை என்ன? ஒரு மூலபிதாவிலிருந்து வந்தோன்னு உணரணும். இதை எல்லா மதத்தவரும் உணரணும், எல்லா சாதியும் உணரணும். இதை இப்படி உணர்ந்துட்டோம்னு சொன்னா சண்டை வேலை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்தா பேசிட்டு இருக்கிற மாட்டோமா? அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் இருந்தா கத்திக்கிட்டா போவோம். அப்படி சில பேர் மிருகவெறி பிடிச்ச 4 பேர் இருப்பான். எல்லா அண்ணன் தம்பி அப்படியா இருப்போம்? அப்படி இருக்க மாட்டோம். 1000 அண்ணன் தம்பியில ஒரு அண்ணன் தம்பி அப்படி போவான், அறுவலை தூக்குறவன் இருப்பான். மற்றவெல்லாம் என்ன பண்ணுவோம்? பேசி தீர்த்துக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கும் மீன் பிடிக்கிற சமுதாய சகோதரர்களுக்கும் மத்தியில பிரச்சனை வரலாம், தலைவர்கள் வழியாக பேசி தீர்த்தால் தீர்ந்துரும் பிரச்சனை. மீனவர்களுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில பிரச்சனை வரலாம், அதுக்கு அறுவலத்துக்கு தேவையில்லை, அண்ணன் தம்பிகளா பேசி தீர்க்கலாம். எந்த 2 சமுதாயத்துக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும் பேசி சுமூகமான முறையில தீர்க்க முடியுமாண்டா? முடியும்.
தலைவர்கள் சரியான முறையில் கவனிப்பாக இருந்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பா அது நடக்கும். அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுது. நீங்க ஹஜ்ஜி பெருநாள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹஜ்ஜி கடமை அங்க பாத்தீங்கன்னா அந்த உலக சமத்துவத்தை அப்படி கண்ணால பார்க்கலாம். வெறும் வார்த்தையால் சகோதரர்கள் சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க. அப்படி மார்க்கம் அல்ல. அங்க ஹஜ்ஜில் போனீங்கன்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. ஐரோப்பியன் வருவான். ஐரோப்பியன் யாரு? தக்காளி பழ மாதிரி தளதளன்னு இருப்பான். அவன் கிட்ட கூட இவனை உட்கார விட மாட்டான். அந்த ஐரோப்பியன் பின் வரிசையில் நிற்பான். அந்த ஐரோப்பியனால் மட்டமானவன் என்று கருதப்பட்ட நீக்ரோ முன் வரிசையில் நிற்பான். தொழும்போது அவனுடைய பாதம் இவனுடைய தலையிலே உரசும். ஏண்டா மிதிச்சேன்னு கேட்க மாட்டான். இந்த ஐரோப்பியனுடைய தலையில் நீக்ரோவுடைய